இந்த மோர் மிளகா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து நாட்டு மிளகா எடுத்திருக்கேன். இந்த நாட்டு மிளகா தான் வந்து காரம் கம்மியாக இருக்கும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். 2 பக்கமும் கீறி விட்டுக்கலாம், அப்போ தான் மோர் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். 1/2 கிலோ மிளகாய்க்கு 1 கிண்ணம் ஃபுல்லாக புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். கல்லுப்பு 2 கையளவு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால பூச்சி வைக்காமல் இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். நைட் ஃபுல்லாக இந்த மோர்லேயே ஊற விட்டுருங்க. காலையில் வெயிலில் காய வச்சுக்கோங்க. திரும்ப மறுநாள் மிச்சம் இருக்கிற மோரில் இந்த மிளகாவை வந்து ஊற வைங்க. காலையில் எடுத்துட்டு காய வைங்க. இது மாதிரி 3 நாள் வரைக்கும் எடுத்து காய வைங்க. மோர் மிளகா ரெடி ஆகிடும். மிளகாவில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது மற்றும் ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்குது. சீரான இதயம் துடிப்பதற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.